புதுக்கோட்டை மிட் டவுன் ரோட்டரி சங்கத்தின் 25வது பதவியேற்பு விழா ராஜம் மஹாலில் மிக பிரமாண்ட முறையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி மாவட்ட 3000-2026 மற்றும் 27 மாவட்ட ஆளுநர் தேர்வு RBS மணி அவர்களும், சிப்காட் மேனேஜிங் டைரக்டர் செந்தில்ராஜ் IS அவர்களும், கௌரவ விருந்தினராக திரு டாக்டர் அண்ணாமலை ரகுபதி அவர்களும் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் தலைவராக ரொட்டேரியன் ராஜராஜன், செயலாளராக ரொட்டேரியன் உதயசூரியன் மற்றும் பொருளாளராக ரொட்டேரியன் ராஜா முகமது பதவி ஏற்றுக்கொண்டனர். புதிய தலைவராக செயல்பட இருக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் திரு ராஜராஜன் அவர்களுக்கு உடனடி முன்னாள் தலைவராக அமரப்போகிற திரு யோகநாதன் அவர்கள் காலர் அணிவித்து முறையாக புதிய தலைவராக தேர்ந்தெடுக்க வைப்பார். புதிய தலைவருக்கு முறையாக பேட்ஜ் அணிவிக்கப்படுகிறது. இதுக்கும் கை தட்டலாங்க, நல்லது உங்கள் உடம்புக்கு. ஸோ ஒரு சங்கம் தலைவர் அதை நடத்தணும்னா அதற்கு ஒரு சிம்பாலிக் பவர் வேணும். இப்போ போலீஸ்காரங்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க, லத்தி வச்சுருப்பாங்க அந்த காலத்தில், இப்போ இல்லை அந்த காலத்தில். அந்த மாதிரி தலைவர் சங்கத்தோட மீட்டிங்ஸை முறையாக நடத்துவதற்கு, ஆரம்பிப்பதற்கு, முடிப்பதற்கு மற்றும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த காங் அண்ட் கேவல். இது ரெண்டும் அவருடைய பவருக்கான அடையாளம். ஸோ அந்த பவருக்கான அடையாளத்தை முறையாக புதிய தலைவரிடம் வழங்குமாறு தலைவர் திரு யோகநாதன் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் இப்போல்லாம் ஒரு 365 நாள் முடிகிறதுனாவே பெரிய விஷயமா இருக்குது. நாளைக்கு இருப்போமா இல்லையா இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் 25 ஆண்டு காலமாக ஒரு சங்கம் மிகச்சிறப்பாக செயல்பட்டு அந்த சங்கம் ரோட்டரி இன்டர்நேஷ்னலோட உறுப்பினர். அதாவது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாமே சங்கத்தோட உறுப்பினர் தான். நம்மளுடைய சங்கம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுக்கோட்டை மிட் டவுன் தான் ரோட்டரி இன்டர்நேஷ்னலோட உறுப்பினர். அந்த உறுப்பினர் அப்படின்றதுக்கு ஒரே அடையாளம் இந்த சார்ட்டர். இந்த சார்ட்டர் நம்ம எப்போ அப்ளிகேஷன் கொடுக்குறோமோ அப்போ கொடுக்கப்படுறது இந்த சங்கத்திற்கு. 2001ஆம் ஆண்டு யார் உலக தலைவராக இருந்தாங்களோ அவங்க சைன் பண்ணி இது கொடுத்தது. ஒரு தலைவரும் முறையாக அடுத்த தலைவரிடம் இதை வழங்கி செல்ல வேண்டும். இந்த சங்கத்தில் 24 தலைவர்களும் முறையாக இதை பாதுகாத்து அடுத்த தலைவரிடம் வழங்கி இருக்கிறார்கள். முதலில் 24 தலைவர்களுக்கும் நல்ல ஒரு பாராட்டுதலை தெரிவித்துக்கொண்டு புதிய தலைவரிடம் சார்ட்டர் வழங்கப்படுகிறது. ஸோ ஒரு இந்த சீட்டில் ஒரு தலைவரோடு சேர்ந்து அவர் மட்டுமே தனியாக எதுவும் நடத்த முடியாது. அவரோட சேர்ந்து செயலாளர் வேணும், பொருளாளர் வேணும். செயலாளராக பொறுப்பேற்கும் திரு ஊருக்கே டார்ச் அடிச்சிட்டு இருக்கிறது தெரியும் நம்மளுக்கு யாருன்ட்டு. ஸோ அந்த உதயசூரியன் அவர்களுக்கு புதிய செயலாளர் பொறுப்பை புதிய பொருளாளராக திரு ராஜா முகமது அவர்கள் பதவியேற்பு செய்து கொள்கிறார். உடனடி முன்னாள் பொருளாளர் அவருக்கு பின்குத்தி பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார்.